நிலத்தின்படி நிலம் தோன்றி இருப்பதாக வருகிறார். கடவுள் வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம், அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர்கள் மீது உமது ஆட்சியின் பேரொளி சுழன்றிடச் செய்தீரே. இந்த புதிய தீயை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லாம் ஆட்சியில் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து சுற்றும் அகரமும் நகரம் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமுமே. ஆமென்.
நன்றி. விடுதலை அடைந்து இஸ்ரேல் மக்கள் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து வல்ல செயல்களையும் நினைத்து நன்றி பண் இசைத்தனர். நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நாமும் சோதனைகளை வென்று சாதனை படைக்க இறைவன் இறங்கியவாறு இப்புகழ்வையை கேட்போம். பெருமகிழ்ச்சி பொங்குவதாக மாபெரும் மன்னர் வெற்றிக்காக காலம் தொலைத்து மீட்பை அறிவிப்பதாக இப்பெரும் சுழல்களால் ஒளி வீசப்பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக மதுரையை கையளித்த அழகில்
பெற்று குற்றமே தவறினோருக்கு வாசிந்தேன் தொழிலுற்றோருக்கு ஆட்சி அளிக்கின்றது இருந்து பல விளக்குகளை ஏற்று தம் மொழியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது உறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேடி வந்த மெழுகு ஊன்றுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. மண்ணுக்கு உரியவை மண்ணுக்கு உரியவை ஓடும், கடவுளுக்கு உரியவை மனிதனுக்கு உரியவை ஓடும். இணைந்தன்மையாகவே பெரு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். உமது பேரின் ஆட்சிக்காக நீங்களுக்கப்பட்ட இந்த விடுதலை இவ்விரவில் இவுரை ஒழிக்குமாறு உரைக்கப்படாமல் தெரிவதாக. இது மிகவும் கர்மமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வாங்க. சுவர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விழிவெள்ளி ஒன்றில் மகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைப்புடன் ஒளி வீசி வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களும் அவரே. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தபோது மண்ணுலகு உருவற்று ஒருமையாயிருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் ஒருவராக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையே வானம் தோன்றுகிறார். அது நீரில் நின்று நீரை பிரித்து காட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரை வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகத்திற்கு கீழுள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த கரையை தோன்றுகிறார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த கரைக்கு நிலம் என்று ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்று பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள்
புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடி கொடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்புலம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளிப்புலம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்புலம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்புலம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்புலம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலகத்தின் நிலத்தின்படி நிலம் தோன்றியிருப்பதாக என்றார். கடவுள் நாட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வல யாவற்றையும் அவ்வகத்தின் நிலத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மாநிலரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாகுவோம். அவர்கள் மக்களே கண்ணுணர் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே